இப்போது இந்த அரசாங்கத்தை மக்கள் ஓரங்கட்டி விட்டார்கள். ரணில் விக்ரமசிங்கே எப்படி ஓரங்கட்டினார்களோ அதே போன்ற நிலைப்பாடு தான் தற்போதும் இருக்கிறது. பெரியதொரு செல்வாக்கு இருப்பதாக தெரியவில்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 10% அளவுக்கு செல்வாக்கு இருக்கலாம். ஆனால் சஜபியா இருக்கலாம், மதுரத்தில் என்பிபியாக இருக்கலாம். இந்த கட்சிகள் மேலெழும்பி இருக்கிறது. மக்கள் மத்தியில் அதீத செல்வாக்கோடு இருக்கிறது. இவர்களை கடந்து நீங்கள் தேர்தல் வெற்றி பெற்றவர்கள் நம்பிக்கையோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நாங்கள் என்ன நம்பிக்கை வச்சோம்? ரணில் பிரசிடென்ட் ஆவார்னு சொல்லி போட்டு இந்த நாட்டு மக்கள் என்ன நம்பிக்கை வச்சாங்களா? இல்லை, நம்பிக்கை வைக்கல. ஆனால் பிரசிடென்ட் ஆகிறார். ஆனால் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் ரணிலை கண்டிருப்பீங்க இதுவரை காட்டியும் பிரைம் மினிஸ்டராக தான். இந்த தானே ரணிலை நீங்கள் கண்டிருக்கிறீங்க பிரசிடென்டாக. இந்த ரணில் யாருண்டு அப்படின்னா இந்த ஜனநாயகம் இல்லை யாருன்னு நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க இன்ஷால்லா இந்த எலெக்ஷனில் வச்சு. மக்கள் மத்தியில் உங்களுக்கான செல்வாக்கு கிடைக்கும். எங்களுக்கான செல்வாக்கில் மக்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறது பொய் இல்லை. ஓரளவுக்கு உண்மையை பேசித்தானே ரணில் விக்ரமசிங்கே கடந்த காலையில் அரசியல் செய்தார். அதனால தானே அவர் தோற்று அந்த நேரம் இப்போ நீங்கள் 4 வருஷம் 4 தைனமோ அவர் இருந்தது நீங்கள் கண்டிருக்கிறீங்க பிரைம் மினிஸ்டர். அதுக்கு மேலே பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தார். இந்த நாட்டு மக்கள் நீங்கள் பார்த்தீங்க தானே 19ஆம் சட்டத்திட்டத்தை கொண்டதே ரணில் விக்ரமசிங்க. அவர் ஏன் அதை கொண்டாரு? 2001 சந்திரிகா கொடுத்த கேமுக்கு தான், அவர் செஞ்ச செயலுக்கு தான் அது திருப்பி வரக்கூடாதுன்னு தான் அவர் கொண்டாரு. இந்த 19 இன்னொரு சான்ஸ் ஒன்று வச்சிருந்தாரு. இந்த டேர்முக்கு மட்டும் இன்ன இடத்துல உங்களுக்கு அந்த முக்தி அறிக்கைன்னு கொடுத்தாரு பிரசிடென்ட்டுக்கு. யாருக்கு? மைத்ரிபால சிறிசேனைக்கு. ஆனால் அவருக்கே தெரியா அவர் கொண்டு வாசிச்சது தான். அவர் கொண்டு அவர் எப்படி சொன்னார்? நான் தான் இந்த 19 கொண்டு வந்தேன்டார், நான் தான் அதை பாஸ் பண்ண வச்சேன்டார். ஓ, அதைத்தான் ரணில் செஞ்சார். என்னென்னா ரணிலுக்கு நல்லா தெரியும். இப்போ அன்றைக்கு நான் சொன்னேன் 2020 சொல்கிறாண்டு பிரசிடென்ட் ஒருத்தர் வந்தால் அடுத்தது அந்த கவர்மெண்ட் தான் வருண்டு. இப்போ ரணிலுக்கு இவரை வெத்த வச்ச ரணில் யூஎன்பி எல்லாம் சேர்ந்து உடனே பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணி ஒரு இதுக்கு போயிருந்துச்சு தானே. ஆனால் ஏன் ரணில் போகல? அவர் போகாத ஒரே ஒரு காரணம் 19 அமெண்ட்மெண்ட்டை கொண்டு மைத்ரியை வச்சே அதை சரிப்பாட்டு கொண்டார். செஞ்சது நாட்டு மக்களுக்கு தான் சுதந்திரம். என்ன இப்போ எங்களை எல்லாருக்கும் நான் ஒரு ஊடகத்தில் நீங்களும் ஊடகவில் இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு கமிஷன் தந்தாரே இல்லைங்க. அது மாதிரி எத்தனை கமிஷன்ஸ் போட்டாங்க. ஏன் அதை போட்டாங்க? இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு வழிதான் அது. இப்போது வந்திருக்கிற ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் மூலம், நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம், ஆன்லைனை பற்றி ஆன்லைன் சேஃப்டி பில் அதை பற்றி உங்களுக்கு நான் வேறு யார்ட்ட இருந்தேன். நாங்கள் 2 பேரும் காயப்படாங்க. 2 பேரும் கூடவே இல்லாரு. நாங்கள் யாரும் புரியமா இன்னொருத்தருக்கு ஒரு அஃபாண்டமான பழி சுமத்துறதுக்கு புரியுமா? நாங்கள் அன்றைக்கு இர்ஃபான், நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கு ஒரு கேமரா ஒன்று எடுத்தவன் எல்லாம் ஜேர்னலிஸ்ட். என்ன செய்கிறாங்க? பச்சையாக தேவையில்லாதெல்லாம் எங்களோட நாட்டு மட்டுமில்லை உலகத்தையே அவங்க கட்டுப்பாடு இல்லாமல் வீணாக்குறாங்க. அதுக்கு ஒரு இருக்கணும். ஆனால் சுதந்திரம்ன்றது கட்டாயம் இருக்கணும். அது நிச்சயமாக எனக்கு 1000க்கு 1000 நான் திருப்பி வேணா வாரேன். இன்னைக்கு நம்பிக்கை இருக்கிற ரணில் விக்ரமசிங்கையால் எந்த ஒரு ஜேர்னலிஸ்டுக்கும் அல்லது எந்த ஒரு இந்த மீடியா ஃபோமுக்கோ மீடியா இதுக்கும் ஒரு நாளும் அவர் குறை செய்ய வைக்க மாட்டேன். அவர் வந்த குடும்பம் அது.